ஹாய்ங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு விளாக் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நம்ம ஃபேஷியலுக்கு போகலை. ஏன்னா அவங்க வெளியே போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால சாரீ மட்டும் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் வரும்போது எனக்கு சாரீ வந்து கொண்டு வந்துருங்க ப்ரீப்ளீட் பண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சாரீ பார்த்தீங்கன்னா மடிப்பு எடுத்தாச்சு. நீ அயன் பண்ணணும், எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெடி ஆகிட்டேன். காலையில் இப்போ தம்பியை கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே உங்களுக்கு சாரீயும் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபேஷியல் முடிச்சுட்டு அப்புறம் க்ளவுட் ஃபிட்டோட மெட்டீரியல் 2-3 வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறது ஒரு 4 டெலிவரி இருக்குது. 4 டெலிவரியும் கொடுத்துட்டு சாரீ வந்து ப்ரீ ப்ளீட்டிங்க்கு வாங்கணும். 2 பக்கம் வாங்கணும். அந்த 2ஐயும் வாங்கிட்டு இன்றைக்கி வந்து அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஒரு நைட்டி வந்து நம்ம வந்து டெலிவரி கொடுக்கணும். டைம் ஆயிடுச்சு வேறு, என்ன பண்ணுறது அப்படி. இன்றைக்கி காலையில் வீடியோ எடுக்காம விட்டோன்னா இன்றைக்கி விலாக போட முடியாதுன்னு எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த நைட்டியை வந்து ஈவினிங்குள்ளே ஸ்டிச் பண்ணி ஸோ சாரீ ப்ரீப்ளீட் முடிச்சு எல்லாத்தையும் இன்றைக்கி டெலிவரியும் கொடுத்துடணும். அதை கொடுத்துட்டு நைட்டியும் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு ஒரு நாள் ரிலாக்ஸாக இருந்துட்டு நாளைக்கு ப்ரைடல் மேக்கப்புக்கு நம்ம கிளம்பிடலாம். ஸோ இன்றைக்கோட விளாக் இதுதான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ வாங்க இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் நம்ம போகிறோன்னு பார்க்கலாம். சாரீ எல்லாம் மடிச்சாச்சுங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணிவிட்டு தம்பியும் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே டெலிவரி கொடுக்க வேண்டிய சாரீஸ் எல்லாம் 2-3 பக்கம் டெலிவரி கொடுத்துட்டுங்க அப்படியே நம்ம வந்து ஃபேஷியலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்போ ரூட் கேட்டுட்ருக்கேங்க. ஏன்னா நம்ம கல்யாண பொண்ணுக்கெல்லாம் நம்ம ஹோம் சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு நம்ம கடை இல்லை இல்லையா, அதனால் எப்போவுமே பாருங்கள் நம்ம வந்து ஒரு வேலை இல்லாட்டி இன்னொரு வேலை செஞ்சு கொஞ்சம் தூரம் முன்னாடி வரணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சோம்பேறித்தனம் ஆயிரும். அதனால தான் நான் வந்து சாரீ ப்ளீட்டிங்காக இருக்கட்டும், மெஹந்தி ஒர்க்கு ஃபஸ்ட்லாம் மெஹந்தி ஒர்க்குக்கெல்லாம் தனியாக ஆள் அனுப்பிட்டு இருந்தேன். கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, இப்போ போகிறாங்க அவங்க பேசி பழகிக்கிறாங்க, திருப்பி அப்படியே டைரக்ட் கான்டாக்ட் போயிடுது. அப்புறம் அவங்களே எல்லாமே பண்ணுறதுனால நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் போகிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன முடியுமோ அதை பூரா நம்ம செய்யணுங்க. இன்றைக்கி நம்ம வந்து மெஹந்தி போடுற டைமில் நம்ம இன்னும் 4 கஸ்டமர் பார்க்கலான்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு டோட்டலாக அந்த கஸ்டமர்கிட்டேருந்து வரக்கூடிய எல்லா ஆர்டர்ஸுமே அப்படியே மெஹந்தி போட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால தான் நான் வந்து நானே சரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு. இன்னொன்று சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த வேலையை இந்த டைமுக்குள்ளே முடிச்சுட்டு இந்த வேலையை செய்யணும், இந்த வேலையை முடிச்சுட்டு இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணி செஞ்சுக்கணும். ஸோ அது மாதிரி தான் நேற்று வந்து சாரீஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து நைட்டு வந்து நான் எல்லாமே வந்து மடிப்பு எடுத்துட்டேன். காலையில் உட்காந்து சமையல் வேலையை முடிச்சுட்டு அயன் பண்ணிவிட்டு சரி தம்பி ஸ்கூலில் விடும்போதே இந்த வேலை டெலிவரி ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மேக்கப் திங்ஸ் எடுத்து வைக்கிறதோ இல்லை ஸ்டிச்சிங் ஒர்க்கோ அதுக்கான டைம் எல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். நீங்களும் வந்து ஒரு நிறைய ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளானிங் வந்து பண்ணிக்கோங்க. ஒர்க் எந்த மாதிரி இருக்குதோ அதை பொறுத்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே என்னோடய ப்ரைடு எல்லாத்துக்குமே நான் ஸ்பெஷலாக தான் ஃபேஷியல் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபேஷியல் ப்ரைடுன்னு கிடையாது, நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே நான் கடை வச்சுருக்கையிலுமே ஃபேஷியல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இவங்க வந்து லெமன் ஜூஸு, அப்புறம் லட்டு, ஹல்வா, அப்புறம் மாம்பழம்னு சொல்லி எல்லாமே சாப்பிட்டு மறுபடியும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஏன்னா இது 7 ஸ்டெப் ஃபேஷியலு. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஆச்சு. அதில் ஒரு பேக் போடுவோம். செகண்ட் வந்து மறுபடியும் ஃபேஷியல் மசாஜ் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு பேக் போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு கடை வீதியில் ஒரு சாரீ டெலிவரி இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு வர வழியில் இந்த அண்ணா கடையில் வந்து ஒரு 30 ரூபாய்க்கு குட்டி குட்டி போண்டா இருந்துச்சு. அது வந்து வடையும் போண்டாவும் வாங்கலான்னு சொல்லிட்டு போன காரியத்தில் பாதி நடக்கலை. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சாரீ கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சாரீ வந்து பக்கத்தில் கூட கொடுத்துட்டு போகாமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அவங்க வேலைக்கு. சரி ஈவினிங் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் இந்த வேலையில் ரிஸ்க்காக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. கஸ்டமர்ஸே நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அர்ஜென்ட் வேலைன்னா அவங்களும் வெளியே போகிறதானே செய்வாங்க. ஸோ இப்போ வீடு வந்துட்டு சாயங்காலமாக போய்க்கலாம் திருப்பி. போனதுக்கு இந்த 2 சாரீ தாங்க வந்து கிடச்சிது. சரி ஓகே, மற்றதெல்லாம் வந்து வெளியே போயிட்டேன் நாங்கள்.
இந்த ஹோம் சர்வீஸ் போகிறதுல இது ஒரு பிரச்சனைங்க. நம்மளை வர சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு இன்ஃபார்ம் கூட பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த டைமில் வேறு ஒர்க் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருப்போம். எதுவுமே இது பண்ண மாட்டாங்கங்க. சரி ஓகே, அதெல்லாம் அனுசரித்து போகிறது தானே தொழில் அப்படின்னு சொல்லிட்டு இதை விடலாம் ரொம்ப வர வச்சு வெயிட் பண்ணுங்க, 5 நிமிஷம் வந்துடுவேன், 10 நிமிஷத்தில் வந்துடுவேன், இருங்கன்னு சொல்லி 1 ஹவரெல்லாம் வெயிட் பண்ண வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்டிங் பீரியடில் ரொம்ப அனுபவிச்சாச்சு. அதனால் இந்த இது எனக்கு பெருசாக தெரியல. சரி இன்னும் கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறம் நம்ம டவுன் பக்கமாக போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஹோம் சர்வீஸ்க்கு எதுக்கு போகிறோம், நம்மளை தேடி அவங்க கொடுத்துட்டு போகட்டும் அப்படின்ட்டு நானும் அனுசரித்து போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீலாம் ஸ்ட்ராங்காக வச்சு குடிச்சிட்டு ஸ்டிச்சிங்க்கு உட்காந்துட்டேன். ஏன்னா நம்ம இதுவும் அர்ஜென்ட் டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது. இதையும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு ஒர்க்கும் முடிச்சுட்டு ஒவ்வொன்றும் பிளான் பண்ணிக்குவேன். இனி ஈவினிங் தம்பி ஸ்கூலுக்கு போகணும், கூப்பிட்றதுக்கு போகணும். நிறைய நோட் புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் அதை தூக்கிட்டு அவனால் நடக்க முடியல. ஸோ வாங்கம்மான்னு சொல்லியிருக்கிறான், அதனால் போகிறேன். இல்லைன்னா பஸ்ஸுக்கு வந்துடுவான். எப்படியோ ஒன்று அப்படி நம்ம இப்படி அப்படியுமா நம்ம லைஃப்பை நம்ம சமாளித்து தானேங்க ஆகணும். நீங்களுமே ஒரு தொழில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறதாவது நம்ம பார்க்கணும். சோம்பேறித்தனமாக உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு நான் அந்த மாதிரிலாம் இருந்தேன், ரொம்ப நாளாக இருந்தேன். இப்போ தான் காசோட அருமை நல்லா தெரியுது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸில் இன்கம் வந்துட்டுருக்கிற வரைக்கும் தெரியாது. இப்போ நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட், நிறைய பார்லர், ஹைஃபை எல்லாம் வந்ததுக்கப்புறமா அந்த லுக்கை தானே விரும்புறாங்க. தம்பியை கூப்பிட்டு அப்படியே மறுபடியும் அவங்க வீட்டுல ரவுண்ட்ஸ் போறாங்க வாங்குறதுக்காக. கொஞ்சம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே இல்லைன்னா நான் சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடலான்னு இருக்கேன். ஸோ சும்மாலாம் நம்ம பெட்ரோல் செலவு பண்ணி இங்கேருந்து அப் அண்ட் டவுன் ஒரு 15 கிலோமீட்டர் நம்ம போயிட்டு வர முடியாது ஒரு சாரிக்கு. அதனால நான் இப்போ கிளம்பிட்டேன், டைம் ஆயிடுச்சு. தம்பியை போய் கூப்பிட்டு அப்படியே போகலாம், ஒர்க்கையும் பார்த்துட்டு வந்துடலாம். தம்பியை பிக்கப் பண்ணியாச்சுங்க. பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா திருப்பி சாரீ பிக்கப் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது கடைவீதி ரோடு, தாராபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். 5 முக்கு போகிற அந்த சைடு ரோடு. ஸோ அங்கே சாரீ பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சாரீ பிக்கப் பண்ண வேண்டியது இருந்தது. அப்புறம் க்ளவுட் ஃபிட் ஓவர்லாக் கொடுத்துருந்தேன், அதெல்லாம் கொடுத்துட்டு அதையும் வாங்கி டெலிவரி கொடுத்துட்டு பாருங்கள் இங்கேயும் சாரீ பிக்கப் பண்ணோம். அப்புறம் ஐப்ரோஸ் பண்ணோம் இவங்களுக்கு, அதுக்காக போனேன். அப்புறம் தம்பிக்கு நோட் புக்ஸ் எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நோட் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஒரு கடையில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க பானிபூரி சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நீ வீட்டு வேலை கொஞ்சம் நேரத்துக்கு சரியாக இருக்கும். ஆத்தாவும் வந்துட்டாங்க, அப்புறம் குட்டீஸும் வந்துட்டாங்க. இங்கே பாருங்க எல்லாம் கேட் ஓப்பன் பண்ணி விட்டு பாருங்க நாய்க்குட்டி கொஞ்சம் கூடி வர்றா பாப்பா. நானும் கொண்டு வண்டி நிப்பாட்டிட்டு அடுத்தது நம்மளோட நைட் ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது என்ன, சமைக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம். அப்புறம் சாரீ மடிப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் டெலிவரி கொடுக்குறதுக்கு கொண்டு போயிடுவேன். அதை ஸ்டாக் போட்டு வச்சிட்ருக்க மாட்டேன். அப்புறம் தம்பிக்கு நோட் புக்கெல்லாம் அட்டை போட்டோங்க. நைட்டு ஒரு 11 மணி ஆயிடுச்சு அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி டே ரொட்டீன் போச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.